இளைய தளபதி விஜய் விஜய் வந்து எந்த மேடைக்கு போனாலும் சரி தன்னுடைய தந்தையான எஸ் சந்திரசேகரை பற்றி எந்த விதமான ஒரு தரைக்குறைவான வார்த்தையோ ஒரு பெருமைப்படுற மாதிரி வார்த்தையோ எதுவுமே அவர் பேச மாட்டார். போன காரியம் எதுவோ அதை பண்ணிட்டு நேராக வந்துடுவார். ஆனால் அது எந்த விமர்சனமும் வைக்க மாட்டார். இத்தனைக்கு வந்து அவருடைய எஸ் சந்திரசேகருக்கும் விஜய்க்கு வந்து தொடர்பு வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. ஆனால் இதே இது எஸ் சந்திரசேகர் வந்து பல மேடைகளுக்கு போவார். போன இடத்துல ஃபுல்லாக வந்து மறைமுகமாக இளைய தளபதி விஜயை பற்றி ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு வருவார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து தேசிங்க ராஜா 2 அந்த படத்தோடைய மேடையில் விஜயை பற்றி மறைமுகமாக பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு படம் பார்த்தாராம். அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் பேர சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து படம் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் போனேன். செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு வந்து படம் பிடிக்காம போன உடனே நேராக அந்த டைரக்டர் ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து எடுத்த உடனே என்னங்க படம் எடுத்து செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு மதம், அந்த மதத்தில் வந்து ஒரு மூட நம்பிக்கையே கிடையாது. அந்த மூட நம்பிக்கையை வந்து அந்த மதத்துக்காரங்க நம்பி தன்னுடைய பெத்த பிள்ளையை வந்து கொலை செய்கிறவங்களுக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இருக்கு. அது வந்து முரண்பாடாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த டைரக்டர் வந்து, சார் ஐயா நான் சாப்பிட்டு கொண்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாராம். கட் பண்ணிட்ட பின்னாடி அவரும் வந்து எஸ் சந்திரசேகர் ஃபோன் வருமானு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு ஃபோனே வரல, இன்ன வரைக்கும் வரல. இந்த மேடையில் வந்து அவர் பேசுகிற வரைக்கும் வரவே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய காலகட்ட இயக்குநர்கள் வந்து ஒரு விமர்சனம் அப்படின்னு வச்சா விமர்சனத்தை ஏற்றுக்கிறவே மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கதையை நம்பி படம் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற டைரக்டர் ஃபுல்லாக கதையை நம்பி படம் எடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாரா இல்லை குறிப்பிட்ட ஆளை சொல்கிறாரான்னு சொல்லலை. இன்றைய இருக்கிற டைரக்டர் அப்படின்றாரு கதையை நம்பி படம் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து நடிகர்களை நம்பி எடுக்கிறாங்க. இப்போ வந்து முன்னணி நடிகர் அவர்களை வச்சு கால் ஷீட்டை வாங்கி அவர் கூட படம் பண்ணிட்டா நம்ம பெரிய ஆளாக ஆகிடலாம், யாரும் டைரக்டர் பெரிய ஆளாக ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நட்பாசில் பெரிய நடிகர்களை வச்சு இன்னைக்கு படம் எடுக்கிறாங்களே தவிர கதைக்களமே இல்லாமல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு யாருன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் சொல்கிறாரு. டைரெக்டாக சொல்ல, நான் லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் வந்து என்னுடைய மகன் விஜய் தான் நடித்தார். அந்த படத்தில் வந்து ஒரு கிறிஸ்தவராக வந்து வருவாங்க. அவங்ககிட்ட வந்து மூட நம்பிக்கை கிடையாது. அவங்க வந்து நரபலி கொடுக்கறது, அது நரபலியை நம்பி தன்னுடைய மகனுக்கே வந்து நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிறது, இந்த ஜாதகத்தை நம்புறது, இந்த வேலையெல்லாம் வந்து அவங்க வந்து கிடையவே அந்த மதத்திலே கிடையாது. ஆனால் அந்த மதத்துக்காரங்க அதை நம்புற மாதிரி அதில் காட்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறது ரைட்டு தான். கிறிஸ்துவ மதத்தில் வந்து நரபலி கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் வந்து அது கிறிஸ்துவ மதத்தில் கிடையாது. இருந்தாலும் அதை வந்து எங்கேயும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து அந்த படத்துக்கு தேவை எதுவாச்சும் உள்ளே போட்டுக்கிட்டு படத்தை எடுப்போம்னு சொல்லி எடுத்துப்பார் போல இருக்கு. இதை வந்து எஸ்ஏ வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு. அவர் ஐயோ என்னடா இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு ஏற்கனவே அவன் மறைந்து அந்த படம் எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நொந்து போய் வச்சாரு. லியோ படம் இருக்கிற வரைக்கும் நொந்து போய் நம்மளை பதக்கி எடுத்தாரு. இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ண பின்னாடி பார்த்தா அவங்க அப்பே வராருன்னு சொல்லி அவர் கட் பண்ணிட்டாரு போல இருக்கு. இதை வந்து விமர்சனமாக வச்சார். அப்போ படத்தில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, படத்தில் கதை இருக்கணுமோ பெரிய நடிகர்களை வச்சு நம்ம பெரிய ஆளாகணும்னு ஏற்கனவே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொட்டு வைக்கிறாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு வந்து படத்தில் கதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வராரு. இந்த விஷயத்தை மட்டும் சொல்லலைங்க, அடுத்து 2000 போயிட்டாரு. 2000 துள்ளாத மனம் துள்ளும்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹிட் படங்க. அன்னைக்கு வந்து அந்த படம் வந்து பட்டி தொட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, பட்டி தொட்டிலாம் பட்டை கலப்புச்சு. அது பாட்டுன்னு சொல்லணும். பாட்டு அந்த இசைக்காத ஒரு ஊர் இருக்காது. தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, கேரளாவிலுமே வந்து ஒரு நாளாக வந்து அப்போ வந்து ஒரு மூணாறு அப்படின்னு சொல்லி மூணாறு போயிருந்தோம். மூணாருக்கு பக்கத்தில் ஒரு ஊர், சின்ன ஊர் சிலந்தியார் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் போய் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தங்கிருந்தோம். அந்த டயத்தில் வந்து அந்த படம் ஃபேமஸான டைம். அந்த டயத்தில் வந்துலாம் பார்த்தோம்னாக்க அங்கே ஃபுல்லாக அந்த பாட்டு தான், அந்த ஊரில் ஃபுல்லாக அந்த பாட்டாக தான் படிக்கிருந்துச்சு. அந்த அளவு பாட்டும் சரி படம் சரி ஹிட்டானது. அந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து எழில் வந்து தான் இன்னைக்கு வந்து தேசிங் ராஜா 2 எடுத்துக்கிருக்காரு. அந்த மேடைக்கு எஸ்ஏ போகிறார் போய் பேசும்போது, நான் வந்து துள்ளாமும் துள்ளும் படம் வந்து கதை சொல்ல வந்து எழில் வந்தார். கதை சொன்னோம்னா எனக்கு பிடிச்ச உடனே நான் கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அவர் போன உடனே நான் ஆர்பி சௌத்ரிக்கு ஃபோன் பண்ணி விஜய் ரெடியாக இருப்பார், எந்த டேட் வேணும்னு சொல்லி நான் ஓகே பண்ணிட்டேன். அந்த படத்துடைய கதை அப்படி
திரைக்கதை அவ்வளோ அருமையான திரைக்கதையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த படம் ஹிட் ஆனதே திரைக்கதையை வச்சு தான். விஜய் வச்சு இல்லை, விஜய் வச்சு படம் வந்து ஹிட்டே கிடையாது. விஜய்லாம் அப்போ வந்து பெரிய மாஸ் ஹீரோ இல்லை, பெரிய ஹீரோ கிடையாது. அவர் படம்னாலே வந்து ஆள் வர மாதிரி கிடையாது. ஆனால் வந்து அந்த படத்தில் வந்தது காரணமே வந்து கதை அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்காரு. படத்தில் கதை அப்படி இருக்கும், பாட்டு அப்படி இருக்கும், இசை அப்படி இருக்கும், காமெடி எல்லாமே ஓகேவா இருக்கு. அது உண்மையை சொல்லியிருக்காரு. உண்மையில் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் வந்து உண்மையை பேசுகிறாரு. அந்த கதை வந்து வேற யார் நடித்தாலும் அடுத்து போகிறாரு. வேற யார் நடித்தாலும் ஹிட், வேற யார் நடித்தாலும் படம் அமோகமாக தான் இருக்குது. விஜய் மட்டும் இல்லைங்க, வேற யார் நடித்தாலும் அந்த படம் ஹிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த விஷயத்த சொன்ன உடனே நிறையா விஜய் ரசிகர்கள் ஃபுல்லாக ஒரே கோவம், என்னடா அப்பனே வந்து மகனை வந்து ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இதில் தான் தெரினேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து இவரே சொல்லியிருக்காரு. லியோ படத்தில் அப்பன் வந்து எப்படி மகனை வந்து கொலை பண்ணுவாண்டு, கொலை பண்ணால் மட்டும் இல்லைங்க, இப்படி தாக்குனா கூட பிரச்சனை தான். மகனை எப்படி தாக்குவார், மகனை எப்படி ட்ரோல் பண்ணுவார் அப்படிங்கிறது சில விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ துலாமம் வந்து 2000 வருஷத்தில் வந்தது. அந்த படத்தில் வந்து கதை அப்படின்னா இன்ன வரைக்கும் பேசிக்கிருக்கோம். அதோட இசைகளும் சரி, பாடல்களும் சரி, பாடல்கள் எங்கே ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, எங்கள் வீடாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த பாடல்கள் வந்து ஒலிக்காத இடங்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. அத்தனை இடத்துலையும் ஒலித்து இருக்கிறது. அந்த படம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு திருப்பு முனை. அதாவது அவர் வெற்றி படங்கள் படிக்கட்டில் ஏறாருன்னு வச்சுக்க, அந்த படிக்கட்டில் அந்த துலாமரமும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த படத்துடைய வெற்றி அப்படி 200 நாட்களை கடந்து மதுரையெல்லாம் வந்து அவ்வளோ ஃபேமஸாக ஓடுச்சு. அந்த தேட்டரில் போய் உட்காந்தா அன்னைக்கே வந்து ரசிகர்கள் வந்து பெண் ரசிகர்கள் நிறையா. விஜய் நாங்கள் வந்து ஜென்ஸ்லாம் போய் அந்த தேட்டரில் உட்காந்துருந்தோம். அன்னைக்கு வந்து பெண்கள் எந்திரிச்சு ஆடுனாங்க. 2000 வருஷத்துல வந்து பெண்கள் எந்திரிச்சு ஆடினதை அன்னைக்கு தான் நான் முதல் முறையாக தேட்டரில் பார்க்குறேன். என்னடா அதுவும் வந்து காலேஜ் பிள்ளை ஃபுல்லாக வந்து எந்திரிச்சுட்டு ஆடுது. ஒரு மே ஃப்ளோர் ஹை கிளாஸ் டிக்கெட்டு அப்போலாம் வந்து டிக்கெட் கம்மி தான், 30 ரூபா 20 ரூபா அவ்வளோதான் ரேஞ்சு. அந்த ஹை கிளாஸில் உட்காந்துருக்கும்போது நாங்கள் ஒரு 10 பேர் தான், ஒரு ஜென்ட்ஸ் உட்காந்துருக்கோம், லேடிஸ் தான். நாங்களே ஐயோ என்னடா வந்து லேடிஸ்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு மெயின் வருவாங்க 10 பேர் யோசிச்சுருக்கோம். ஆனால் இருக்குது ஆடுன்னு ஆடுச்சு. அன்றைக்கி வந்து உண்மையில் ரசிகர்கள்னு சொல்லி விஜய்க்கு நிறையா இருக்குது. இவர் வேண்டா அன்றைக்கி வந்து சொல்லலாம், அன்றைக்கி பெரிய ஹீரோ இல்லைன்னாலும் மக்கள் மனதில் இருந்த ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்ல விஜய் சொல்லலாம். அவரோட வெற்றி வந்து உழைப்பு இருக்குது. அந்த படத்தில் கதை அப்படிங்கிற விஷயத்தை விட கதையும் இருக்குது, பாடல்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து விஜயுடைய கேரக்டரான நடிப்பு இருக்குது, டான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்காக விஜய் வந்து வேறு யார் நடிச்சுக்கிச்சா ஹிட் ஆயிரும்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே வந்து எழில்னு சொன்னார். எழில் என்ன சொன்னார்னா, அந்த கேரக்டர் அதாவது துலாமம் துருள் படத்துடைய கேரக்டருக்கு வந்து நான் வடிவேல் தான் செட் பண்ணேன். அவருக்கு நேரம் எப்படி இருந்திருக்குன்னு வடிவேல் தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கணும்னு நினச்சிக்கிருந்தேன். அதை நடிகரை வச்சு நான் வடிவேல்கிட்ட சொன்னேன். வடிவேலுக்கு கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. வடிவேல் வந்து நிறையா ப்ரொடியூசர்கிட்ட கூட்டு போனதில் வந்து நிறையா ப்ரொடியூசர் வந்து இல்லை ஹீரோ மாற்றுவோம் அப்படிங்கிறாரு. கடைசி ஆர்பி சௌத்ரிகிட்ட போகும்போது தான் இந்த கேரக்டர் நான் விஜயை நடிக்க வைப்போம்னு சொல்லி நடிக்க வச்சாரு அப்படின்றாரு. அப்போ எழிலுக்கு நல்ல நேரம் வடிவேல் நடிக்க வச்சு வடிவேல் வந்து துலாமணம் துளுவில் ஹீரோவாக நடித்து டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கேன், மேகமா இவன் பாட்டு பாடக்கூடாது, காப்பிரைட் போட்டுருவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, நினச்சி பார்த்தாலே. ஆனால் நல்ல நேரம் எழிலுக்கு வடிவேலை நடிக்க வச்சிருந்தா காலியாக இருப்பார். வடிவேல் டூயிட் பாடி ரொமான்ஸ் பண்ணி எப்படி இருக்கும் பாருங்க. அந்த படம் விஜய்க்கான படம் தான். விஜயை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் துலாபணம் அந்த அளவு ஹிட்டாமான்னு தெரியாது. ஏன்னா மற்ற நடிகரை விட விஜய்க்கு பொருத்தமாக இருந்த படம். இவர் என்ன காரணத்தினால வந்து எஸ்ஏ சந்திரசேகர் வந்து சொல்கிறதுல மகன் மேலே இருக்கும் சில கோபங்களை வந்து அப்படியே துருவி பார்க்குறாரா. நோட்டி இந்த ஒரு புண்ணு வந்துருச்சுங்க உடம்புல, ஒரு காயம் பட்டுச்சுங்க, காயத்தை நோண்டி பார்த்தோம்னுக்க வலி அப்படியே வலிக்கும். அந்த மாதிரி அப்பப்போ வந்து விஜய் சுரண்டி பார்க்குறாரான்னு தெரியாது. இருந்தாலும் இவர் வந்து உண்மையை பேசியிருக்கலாம். நான் திரைக்கதை அருமையான திரைக்கதைண்டு. ஆனால் அந்த படத்தில் விஜய் தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் அந்தளவு படம் ஹிட்டாகுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான்.